ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் என்ன தெரியுமா? பச்சை கடலையை ஊற வச்சு உப்பு போட்டு ஒரு 2-3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கத்திரிக்காய் கடலை குழம்பு. அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா ஒன்று தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயில் சோம்புத்தூளும் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 பல் போட்டு அரைச்சிக்கலாம். புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாமா? ஆக்சுவலாக என்னோடய குழம்பெல்லாம் வறுத்து அரைச்சி அப்படியெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லைங்க. சிம்பிளாக செய்வேன், அவ்வளோதான். இது எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது நான் போட்ட கருவடகம். 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஏப்ரல் வந்துச்சுன்னா 2 வருஷம். அப்படியே கொஞ்சம் வெந்தயத்தையும் போட்டுக்குவோம். வெங்காயம், பச்சை மிளகா. நான் கருவேப்பிலை இதெல்லாம் புளிக்குழம்புக்கு போடலாம். பட்டு கருவேப்பிலை போடலைனா இல்லைன்ட்டேன். அப்புறம் தேங்காய் சோம்பு அரைச்சிட்டு அதோட சின்ன வெங்காயத்தையும் அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளியையும் இதில் சேர்த்துருங்க. மூடி வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய், இந்த ஊரில் இந்த கத்திரிக்காய் தாங்க கிடைக்கும், நீல கலர் கத்திரிக்காய். ஆனால் இப்போ எல்லாம் கிடைக்கிது. நேற்று போய் ஒரு கடையில் பார்க்குறேன், எல்லாம் 4 வகையான கத்திரிக்காய் இருக்குது. இந்த கத்திரிக்காய் வதங்கினோன்னே கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். நாங்கள் 2 பேர் தானே, அதனால் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள். இதுவே 2 நாளைக்கு வருங்க இந்த குழம்பு. மிளகு ஜீரகத்தூள் எப்போவும் நுணுக்கி வச்சுருப்பேன் ரசத்துக்கு, அதுலேயும் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணியை ஊற்றி நம்ம இந்த கத்திரிக்காவை நல்லா வேக வச்சுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். பாருங்கள், கொஞ்சம் நாழியில் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, அதை நான் கரைச்சி ஊற்றிருக்கேன். அப்புறம் தேங்காய், சோம்பு, வெங்காயம் அரைச்சோம் இல்லையா, அதையும் ஊற்றியாச்சு. வேக வச்ச கடலையும் போட்டாச்சு. என்றைக்காவது காயே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொண்டக்கடலை, கடலை, நிலக்கடலை அதை ஊற வச்சு நைட்டு காலையில் இந்த மாதிரி குழம்பு வச்சுட்டிங்கன்னா சூப்பர் ஹெல்த்தியான ஒரு குழம்பும் கிடச்ச மாதிரி இருக்கும். காய் இல்லைங்கிற கவலையும் இல்லை. இன்றைக்கி வெள்ளரிக்காய் இருந்துச்சா, அதை அழகாக அப்படியே கட் பண்ணி வச்சு அதில் கொஞ்சம் உப்பும் மிளகுத்தூளும் போட்டு லெமனை லைட்டாக புழிஞ்சு விட்டு அதையும் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி சுட சுட சாதம் வச்சு ஒரு ஆம்லேட் போட்டு 2ஆக கட் பண்ணி ஆளுக்கு பாதிங்க. கடலை கத்திரிக்காய் புளிக்குழம்பு, வெள்ளரிக்காய் சாலட். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.